நீங்கள் பார்ப்பது ஏதோ சினிமா ஷூட்டிங் அல்ல. கோவில் வளாகத்தில் போலீஸ் வாகனத்தின் மீது தனது ஜீப்பை 3 முறை ஏற்றுகின்றான். இதை சற்றும் எதிர்பாராத காரில் இருந்த காவலர் போலீஸ் வாகனத்தை விட்டு இறங்குகின்றார். இவனுக்கு கடைசியில் என்ன ஆனது என பாருங்கள். சம்பவத்தின் பின்னணி என்ன என்பதை பார்ப்போம். கேரள மாநிலம் பதனபுரம் பகுதியில் உள்ள கோவிலில் நடைபெற்ற நிகழ்ச்சிக்கு வழிபாடு செய்ய தனது நாயுடன் சென்றுள்ளார் சஜீவ் என்ற தேவன் என்பவர். இதில் கோவில் நிர்வாகத்தினருக்கும் இவருக்கும் சண்டை ஏற்பட்டுள்ளது. கோவில் நிர்வாகிகள் காவல்துறைக்கு தகவல் சொல்லி காவல்துறையினர் அங்கு வந்து அவரை அங்கிருந்து அப்புறப்படுத்தி கண்டித்துவிட்டு சென்றுள்ளனர். போலீஸ்லியா என மாட்டிவிட்ட என இதில் ஆத்திரம் அடைந்த அவர் வீட்டிற்கு சென்று ஆயுதங்களுடன் தனது ஜீப்பில் வந்து அங்கிருந்த நிர்வாகிகளின் வாகனத்தை தனது ஜீப்பை வைத்து சேதப்படுத்தி ரவுடித்தனம் செய்துள்ளார். தகவல் அறிந்து உடனே சம்பவ இடத்திற்கு மீண்டும் போலீசார் வந்துள்ளனர். போலீஸ் வாகனத்தை பார்த்ததும் இவன் போலீஸ் வாகனத்தையே தனது ஜீப்பை விட்டு ஏற்றியுள்ளான். இதில் 2 போலீசாருக்கு காயம் ஏற்பட்டுள்ளது. போலீசாரின் வாகனத்தின் மீது ஏற்றிவிட்டு தனது ஜீப்பில் அங்கிருந்து சென்றுள்ளான். அவன் போலீஸ் ஜீப்பை விட்டு ஏற்றும் காணொளியும் சமூக வலைதளத்தில் வெளியாகியுள்ளது. அவனே ஆள் வைத்து எடுத்து பந்தா காட்ட வெளியிட்டானா என தெரியவில்லை. விசாரணையில் இவன் ஜீப் வைத்துக் கொண்டு இந்த மாதிரி மீசையை முறுக்கிவிட்டு வீடியோ போடும் ரவுடி என தெரிய வந்துள்ளது. மீசையை முறுக்கிவிட்டு அவன் அதே ஜீப்பை ஓட்டும் ரீல்ஸ் இது. இதைத் தொடர்ந்து அவனுக்கு என்ன ஆனது என பாருங்கள். கேரள காவல்துறை இந்த காணொளியை வெளியிட்டுள்ளது பார்ப்பவர்களுக்கு கூஸ் பம்ப்ஸ் ஆகின்றது. കൊച്ചു താഴെ വീണത് മാത്രമല്ലേ കണ്ടുള്ളൂ, അത് കഴിഞ്ഞിട്ടുള്ള കണ്ടില്ലല്ലോ. கரும்புள்ளி செம்புள்ளி மட்டும்தான் குத்தவில்லை, தலைமுடி மீசையெல்லாம் மலித்து எங்கே செல்லும் இந்த பாதை என்ற பாணியில் அவனை ஆக்கி எங்கே செல்லும் இந்த பாதை இப்படி ரவுடித்தனம் செய்தால் இதாண்டா கதி என்பதை காட்டும் விதமாக அவனை உள்ளே புகுந்து தூக்கி சிறையில் அடைத்துள்ளனர் கேரள போலீசார். அவன் நடக்க முடியாமல் நடந்து சென்று ஜீப்பில் ஏறுகின்றான். கேரள காவல்துறையின் இந்த நடவடிக்கை பலரின் பாராட்டை பெற்று வருகின்றது.